ஸ்வாப்புக்கு எதுவும் அடிஷ்னலாக மாடியூல் கிடையாது. ஸோ நம்ம வந்து பேசிக்காக லினக்ஸ் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஸ்வாப்பை மேனேஜ் பண்ணுறோம். அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு சாம்பிளும் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்வாப்பில் வேற ஒன்றும் பெருசாக எதுவும் கிடையாது. தென் ஃபேக்ட்ஸில் ஸ்டோரேஜ்க்கான ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஆன்சிபிள் ஃபேக்ட்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன். ஸோ பேசிக்கலி அந்த என்னென்ன பார்ட்டிஷன் இருக்கு, பார்ட்டிஷனோட சைஸ் என்ன, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆன்சிபிள் டிவைசஸ்னு ஒரு 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 வேரியபிள் இருக்கும். ஸோ அந்த வேரியபிள் கீழே நீங்கள் வந்து அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக்ஷன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். Ansible uses facts to retrieve information to the control node about the configuration of the managed nodes. You can use the setup Ansible module to retrieve all the Ansible facts for your managed nodes. So generally நம்ம facts retrieve பண்ணுவோம். So the factsல பார்த்தீங்கன்னா, okay, the filter option for the setup module supports fine grained filtering based on the shell style wildcards. So the Ansible devices element includes all the storage devices available on the managed hosts. The element for each storage devices includes additional information like partitions, total size. So ஒன்றும் இல்லை, நம்ம LSBLK டைப் பண்ணும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குமோ அந்த சிமிலர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்னும் டீடைல்டா இந்த ஆன்சிபிள் ஃபேக்ட்ஸோட ஆன்சிபிள் டிவைஸ்ன்ற ஒரு வேரியபிள்ல உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். ஸோ இது வந்து ஜென்ரலா அடாக்கா ரன் பண்ணும்போது இந்த மாதிரி ரன் பண்ணிக்கலாம் ஃபில்டர் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, ஒரு டிவிடி ஃபைல் ஒன்று அட்டாச் ஆயிருக்கு. அந்த டிவிடியோட சைஸ் எவ்வளோ, ப்ளஸ் பார்ட்டிஷன். ஸோ ஒரு டிஸ்க் இருக்கு, விடிஏன்ற ஒரு டிஸ்க். அந்த விடிஏ டிஸ்க்ல வந்து விடிஏ ஒன்றுன்ற ஒரு பார்ட்டிஷன் இருக்கு. ஸோ விடிபி இருக்கு, விடிபியில் பார்ட்டிஷன் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், ரொம்ப கிரானுலரான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த ஆன்சிபிளோட ஃபேக்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேவா. நெக்ஸ்ட் டிவைஸ் லிங்க்ஸ். டிவைஸ் லிங்க்ஸ்ன்றது நீங்க டெவ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போய் டிவி அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா அது விடிபியாவும் இருக்கும், விடிபி அந்த மாதிரியும் இருக்கும். பிளஸ் உங்களுக்கு என்ன சொல்றது, அதுக்கு சில லிங்க்ஸும் இருக்கும், இந்த மாதிரி யூஐடி அந்த மாதிரி லிங்க்ஸும் இருக்கும். ஸோ அந்த லிங்க்ஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆன்சிபிள் டிவைஸ் லிங்க்ஸ்னு போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இது கைண்ட் ஆஃப் பேஸ்ட் ஆன் த யூஸ் கேஸில் தான் அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆக போகுது. ஸோ இன்ஃபேஸ் உங்களுக்கு அந்த யூஐடி இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்கலாக டேக்அவே வந்து என்னன்னா, ஆன்சிபிள் ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு பார்ட்டிஷன் அண்ட் மவுண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்து சொல்ல போகிறது மவுண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே உங்களுக்கு ஃபேக்ட்ஸில் கேதர் பண்ணிக்கலாம். அதை எப்படி இங்கே ஃபில்டர் யூஸ் பண்ணி எடுத்துக்கிறது அப்படின்றத நீங்கள் இங்கே உங்களுக்கு சொல்கிறாங்க, அவ்வளோதான். சரியா. ஸோ இங்கே மவுண்ட் பாயிண்ட்ஸ், என்னென்ன மவுண்ட் பாயிண்ட்ஸ், எங்கே மவுண்ட் ஆயிருக்கு, அதோட பேராமீட்டர்ஸ் என்ன. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஜென்ரலாக லினக்ஸ் கமாண்ட்ஸ் ரன் பண்ணும்போது கூட இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து வெளியே வராது. ஆனால் இதில் ஆன்சிபிள் ஃபேக்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷன், ஆல் பாசிபிள் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃபைல் சிஸ்டம், அபவுட் மவுண்ட் பாயிண்ட், பார்ட்டிஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே ரிட்ரைவ் ஆகி உங்களுக்கு கொடுத்துரும். சரியா. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி பேராமீட்டரே நம்மளுக்கு தேவையானபடி நம்ம வேரியபிளாவோ இல்லை ஒரு டிசிஷன் மேக்கிங்லயோ யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இஃப் இப்போ இந்த பார்ட்டிஷனோட சைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த சைஸ் வந்து கிரேட்டர் தான் 10 ஜிபியா இருந்தா we have to do some action, less than 10 ஜிபியா இருந்தா we have to do some action அப்படின்னா அந்த பார்ட்டிஷனோட சைஸை கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட கண்டிஷன்ஸ்ல யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டாஸ்கோட ஆக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வெதர் we need to execute the task or கோ ஃபார் அ டிஃப்ரெண்ட் டாஸ்க், அந்த மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களோட இதில் கூட வரும்னு நினைக்கிறேன். உங்களோட ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது இது மாதிரி, லைக் இஃப் த பார்ட்டிஷன் சைஸ் இஸ் கிரேட்டர் தேன் திஸ் கிரியேட் திஸ், லெஸ் தேன் இதுனா இதை கிரியேட் பண்ணும், அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸோட உங்களுக்கு எக்ஸாம்பிள் டாஸ்க் இருக்கும். ஸோ லேப்லேயே உங்களுக்கு அந்த மாதிரி டாஸ்க்கும் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சரியா. ஸோ மற்றபடி ஆன்சிபிள் ஃபேக்ட்ஸ் பற்றி, ஆன்சிபிள் ஃபேக்ட்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ் அதை பற்றி பேசுறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஸோ எதுவும் டவுட் இருக்கு உங்களுக்கு இந்த செக்ஷன்ல அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ இந்த ஸ்டோரேஜ் செக்ஷன்ல, மேனேஜிங் ஸ்டோரேஜ் செக்ஷன்ல. ஓகே, அதர்வைஸ் வி கேன் மூவ் டு நெக்ஸ்ட் செக்ஷன். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து என்னவா இருக்க போகுது, நெட்வொர்க்கா. ஓகே, மேனேஜிங் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன். நம்ம 4 செக்ஷன் பார்த்துட்டோமா அதுக்கு முன்னாடி? என்னென்ன பார்த்தோம், இதுதான் லாஸ்ட் செக்ஷன் ஆக்சுவலா, மேனேஜிங் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன். ஸோ என்னென்ன செக்ஷன் நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்தோம் அவுட் ஆஃப் மெமரி, ஐயோ. ஓகே, சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், எஸ். யூசர் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம், பூட் ப்ராசஸ் பார்த்தோம். ஓகே, அதெல்லாம் சின்ன சின்ன டாபிக்ஸ். ஓகே, ஸ்டோரேஜ் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ நவ் வி ஆர் இன் மேனேஜிங் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன், பேஜ் 455
மேனேஜிங் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன். சரியா? இந்த சாப்டர் பத்தி ஒரு சின்ன ஒரு இது குடுத்திருந்தேன். உங்களுக்கு ஒரு ஒரு ஹிண்ட் குடுத்திருந்தேன். என்னன்னா, இந்த நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் வந்து நாட் கான்ஃபிகரிங் த மெயின் நெட்வொர்க். பிரைமரி நெட்வொர்க்க கான்ஃபிகர் பண்றது ஆன்சிபிளோட வேலை கிடையாது. ஆன்சிபிளால பண்ணவும் முடியாது. ஏன்னா, ஆ டு மேக் ஆன்சிபிள் ஒர்க் வி நீட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி. சரியா? ஸோ நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருந்தா தான் நம்மளால கண்ட்ரோல் நோட்ல இருந்து மேனேஜ் ஹோஸ்ட்ல ரீச் பண்ணி நம்மளோட வேலைய பார்க்க முடியும். கரெக்ட்டா? ஸோ அப்ப இந்த நெட்வொர்க் எத பத்தி பேசுது அப்டின்னா, இன் கேஸ் வென் வி வாண்ட் டூ கான்ஃபிகர் அடிஷனல் நெட்வொர்க்ஸ் லைக் நம்மளோட மேனேஜ் ஹோஸ்ட்ல வந்து அடிஷனல் ஈத்தர்நெட் கார்டு இருக்கு. அதுல ஐபி அசைன் பண்ணணும். அந்த ஐபி ஸ்டாட்டிக் ஐபியா இருக்கணும். அந்த ஐபி டிஹெச்சிபில இருந்து இருக்கணும் அப்டின்னா, அந்த இது எல்லாமே வி கேன் யூஸ் இட் த்ரூ ஆன்சிபிள் மாடியூல் ஆக்சுவலா. ஸோ ஆக்சுவலா இதுல வந்து ஆன்சிபிள்ல நெட்வொர்க்குக்கு ஒரு ஒரு ரோலே இருக்கு. ஸோ அத பத்தி தான் சாப்டர்ல பேசுறேன். ஓகேவா? கான்ஃபிகரிங் நெட்வொர்க்கிங் வித் த நெட்வொர்க் சிஸ்டம் ரோல். ஆன்சிபிள் கேலக்ஸி பத்தி நம்ம ஒன் ஆஃப் த சாப்டர்ல பார்த்தோம். ஆன்சிபிள் கேலக்ஸி அந்த கேலக்ஸின்றது ஒரு கமாண்ட் டு இன்ஸ்டால் அண்ட் மேனேஜ் த என்னது ஆன்சிபிள் ரோல்ஸ். ஓகேவா? அதுல ஆன்சிபிள் சிஸ்டம் ரோல்ஸ்னு ஒண்ணு பார்த்தோம். வி ஹேவ் இன்ஸ்டால்ட் ஆர்பிஎம் ஒரு ஐ திங்க் ரெட் ஹேட் சிஸ்டம் ரோல் அப்படின்னு ஒரு ஆர்பிஎம் இன்ஸ்டால் பண்ணோம். அந்த ஆர்பிஎம் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ரோல்லாம் கிடைச்சிச்சு நம்மளுக்கு. கேடம்ப் நெட்வொர்க் போஸ்ட் ஃபிக்ஸ் இந்த ரோல் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அதுல நம்ம ஸ்பெசிஃபிக்கா டைம் சிங்க் மட்டும் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு டைம் சிங்க் ரோல் பத்தி பார்த்திருப்போம். எஸ்எல்எக்ஸ் ரோல் பத்தி பார்த்திருப்போம் அந்த ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்ல. ஸோ இங்க இந்த இதுல நெட்வொர்க்கோட ரோல் யூசேஜ பத்தி இங்க சொல்றேன். ஓகே, இந்த செக்ஷன் என்ன சொல்றேன் பார்ப்போம். கான்ஃபிகரிங் நெட்வொர்க்கிங் வித் நெட்வொர்க் சிஸ்டம் ரோல். RHEL 8 includes a collection of system Ansible roles to configure RHEL based systems. The RHEL system role packages, okay, இதான் package name actually. RHEL system roles அப்படின்ற RPM package installs those system roles which, for example, support the configuration of the time synchronization. Okay. இதை எங்க இன்ஸ்டால் பண்றோம்? நம்ம ஆன்சிபிளோட கண்ட்ரோல் நோட்ல இன்ஸ்டால் பண்றோம். நாட் எனிதிங் ஆன் ஆன்சிபிள் மேனேஜ்டு ஹோஸ்ட். கண்ட்ரோல் நோட் இன்ஸ்டால் பண்ணாலே இந்த ரோலோட டெஃபினிஷன்லாம் கிடைச்சிடும். அதுல ஒன் சச் ரோல் தான் அது லினக்ஸ் சிஸ்டம் ரோல்ஸ் network RHEL system roles network. Okay. So roles are located in this directory, user share Ansible roles directory. A role beginning with Linux system roles is a symlink to matching RHEL system roles. So both are same. Okay. Linux system role நாலும் சரி RHEL system role both are same because both are symlink together. Okay. அடுத்து okay, கொஞ்சம் பண்ணிக்கிறேன். இங்க இருக்கும். ஓகே, இங்க இருக்கும். பேஜ் 455 தான் இருக்கேன். The network system role supports the configuration of networking on managed host. This role supports the configuration of Ethernet interfaces, bridge interfaces, bonded interfaces, VLAN interface, MAC VLAN, InfiniBand. The network role configured with two variables, network provider and network connections. Okay, va? ஸோ ரெண்டு வேரியபிள் தான் இருக்க போகுது. அந்த 2 வேரியபிள் கீழே இருக்க மற்ற ஒரு அரே மாதிரி கீழே ஒரு கைண்ட் ஆஃப் இன்னொரு ஒரு ஜேசன் YAML டைப்ல இன்னொரு இன்புட் கொடுக்குறான். ஸோ ஒன்னு நெட்வொர்க் ப்ரொவைடர் யாரு, அடுத்து நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் என்னென்ன. ஸோ இது ரெண்டு தான் நம்ம இங்க பாக்குறோம். தி நெட்வொர்க் ப்ரொவைடர் வேரியபிள் கான்ஃபிகர்ஸ் த பேக் அண்ட் ப்ரொவைடர் எய்தர் NMனா நெட்வொர்க் மேனேஜர் ஆர் init scripts. ஓகேவா? ஆன் RHEL 8 the network uses the network manager as the default network provider. The init scripts provider used for RHEL 6 systems and require the network service to be available. இது என்ன அப்படின்னா, அந்த init scripts அப்படின்றது இதுல யாராவது ஆல்ரெடி லினக்ஸ்ல இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் கான்ஃபிகர் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீகால் பண்ண முடியும். etc sysconfig network scripts அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே init scripts யூஸ் பண்ணி init scriptsன்ற ஒரு டூல் வந்து நெட்வொர்க்கை வந்து மேனேஜ் பண்ணும். ஓகேவா? எங்க அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும், etc sysconfig network scripts, அதுக்குள்ள ifcfg eth1 ifcfg eth2 இந்த மாதிரி நெட்வொர்க் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து RHEL 6 அண்ட் RHEL 7 கூட இது இருக்கும். அது சரியா? இன் RHEL 6 இட் செல்ஃப் நெட்வொர்க் மேனேஜர்னு ஒரு டிவைஸ் இருந்துச்சு, அங்கேயும் ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு அங்கேயும். பட் அங்க வந்து மோஸ்ட்லி வந்து ரெக்கமெண்ட் யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம. ஏன்னா அது கொஞ்சம் அதுல அது அவ்வளோ என்ன சொல்றது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. பட் வென் வி யூஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்போ வந்து நெட்வொர்க் மேனேஜர் யூஸ் பண்ணுவோம். பட் கமாண்ட் லைன்ல யூஸ் பண்ணும்போது நெட்வொர்க் மேனேஜர் யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம. சரியா? மேபி அது இம்மெச்சூர்டா இருந்துச்சா, அது என்னன்றது எனக்கு ரீசன் தெரியல. ஸோ RHEL 6ல யூஸ் பண்ண மாட்டோம். RHEL 7லயுமே நம்ம வந்து init scripts தான் யூஸ் பண்ணுவோம். பட் கோயிங் ஃபார்வர்ட் இன் RHEL 8, ஓகேவா? RHEL 8ல ஒரு மெச்சூர்டான ஒரு டூல் கிடைச்சு. ஐ திங்க் RHEL 7ல இந்த டூல் வந்துச்சு. NMTUIன்னு ஒரு டூல் வந்துச்சு, நெட்வொர்க் மேனேஜர் டெர்மினல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ நெட்வொர்க் மேனேஜர்ன்றது ஒன்லி கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸா தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் RHEL 6 வரைக்கும். அதுக்கடுத்து RHEL 7ல இருந்து ஒரு டெர்மினல் யூசர் இன்டர்ஃபேஸ், ஒரு கமாண்ட் லைன், ஸ்ட்ராங் ஒரு இன்டர்ஃபேஸ் இதெல்லாமே வந்துச்சு அதுல RHEL 7ல.
ஸோ ரெல் 8ல இருந்து அதை டிஃபால்ட்டாவே அதை ஆக்கிட்டாங்க. ஸோ இனிட் ஸ்கிரிப்ட் டிஃபால்ட்டா இருந்துச்சு ரெல் 6ல. பட் அதை இங்க ரெல் 8ல இருந்து நெட்வொர்க் மேனேஜர்ன்ற டூல வந்து டிஃபால்ட்டா மாத்திட்டாங்க. ஸோ இங்க ஆன்சிபிள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா போத் உங்களுக்கு என்ன கான்ஃபிகர் பண்ணணும் அங்க ரிமோட்ல, சரியா? ஐ மீன் ரிமோட் நோட்ல மேனேஜர் ஹோஸ்ட்ல நெட்வொர்க் மேனேஜர் இருந்துச்சு அப்படின்னா அந்த என்எம் ப்ரொவைடர் ஒர்க் ஆக போகுது. ஓகேவா? இல்லைன்னா there is wasn't page. ஓகே, எங்க இருக்கேன் ஐ திங்க் என்னோட மிஷின்ல ஏதோ சம் ஒரே நிமிஷம், நான் பிடிஎஃப் க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்றேன். எந்த பேஜ்ல இருந்து சொல்ல முடியுமா? 455 455. ஓகே, 55 share studio share. Okay, screen should be visible now. ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஓகே, 2 different types of network provider. ஒன்னு வந்து நெட்வொர்க் மேனேஜர், நெட்வொர்க் அது இனிட் ஸ்கிரிப்ட்ஸ். ஓகேவா? ஸோ இன்னொரு அகைன் டு ரிப்பீட், இது எல்லாமே வந்து என்னது லினக்ஸ் அண்ட் ஆர்ஹெச்ஏலோட ஸ்பெசிஃபிக் கான்செப்ட்ஸ், நத்திங் ரிலேட்டட் டு ஆன்சிபிள். ஓகே, ஆன்சிபிள் அது இருக்கு, ஆன்சிபிள்லேயே அதை இன்ஹெரிட் பண்றோம், அவ்வளவுதான். ஆன்சிபிள் டஸ் நாட் ப்ரொவைட் எனிதிங். ஆன்சிபிள் ஜஸ்ட் இன்ஹெரிட்டிங் த எக்ஸிஸ்டிங் லினக்ஸ் கான்செப்ட்ஸ். அது திருப்பி reiterate பண்ணிக்கிறேன். ஓகே, the different connections specify a list of dictionaries using interface name as the connection name. Okay, the following table lists the option for network connection variable. So network connectionன்றது என்னது? இப்போ ஒரு ETS 0 இருக்கு அப்படின்னா அதோட நேம் என்ன, ஸ்டேட் என்னவா இருக்கணும், அப்பா இருக்கணுமா, டவுனா இருக்கணுமா, பெர்சிஸ்டன்ட் ஸ்டேட் என்னது? ஸோ பெர்சிஸ்டன்ட் ஸ்டேட் அப்படின்னா ரீபூட் ஆகி வரும்போது அது வந்து அப்ல இருக்கணுமா, டவுன்ல இருக்கணுமா, அது என்ன டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸ், ஈத்தர்நெட்டா, பிரிட்ஜா, பாண்டா, இது எல்லாமே. ஸோ இது பேசிக்கலி நம்ம நீங்க என்எம் டியூஐ டூல் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டூல்ல இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். ஓகேவா? பிளஸ் ஐஎஃப்சிஎஃப்ஜி ஃபைல்ல எதாவது எடிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸும் அந்த ஆப்ஷன்ஸ்க்கும் கம்பேட்டபிளா தான் இருக்கும். சரியா? ஸோ இங்க நீங்க இந்த நெட்வொர்க் ப்ரொவைடரை மாத்துறது மூலமா இந்த நெட்வொர்க் கனெக்ஷன்ஸோட பேராமீட்டர் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா கிடையாது. ஓகேவா? நீங்க கனெக்ஷன்ஸ் பேராமீட்டரோட இது எல்லாமே சேமா தான் இருக்கும் ஃபார் போத் நெட்வொர்க் மேனேஜர் அண்ட் இனிட் ஸ்கிரிப்ட்ஸ். ஒன்லி நீங்க வந்து ரிமோட் சிஸ்டம்ல என்ன நீங்க கான்ஃபிகர் பண்ணணும்ன்றதை இங்க ஸ்பெசிஃபை பண்ணா போதும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் கோயிங் ஃபார்வர்ட் we are going to use NM network manager. ஓகேவா? The following example uses some of the previous options. Okay, ETH, persistent state, Ethernet connection, MAC. Okay, MAC எல்லாம் ஆப்ஷனல் தான், நீங்க Ethernet 0 போட்டாலே எடுத்துக்கூடாது. And okay, to use the network system role you need to specify the role name under the roles class in your playbook as follows. Correct. So playbookல நம்ம எந்த ரோலை நம்ம யூஸ் பண்ண போறோம்ன்றத ரோல் நம்ம டிக்ளேர் பண்ணணும். பிளஸ் இந்த வேரியபிள்ஸ் மட்டும் ரெண்டு வேரியபிள் பார்த்தோம். ஒன்று வந்து நெட்வொர்க் ப்ரொவைடர் அண்ட் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ். இந்த வேரியபிள் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு அந்த ரோலை வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான அந்த ரோல் வந்து அங்கே அந்த மேனேஜர்ஸ்ல அப்ளை ஆயிரும். as usual how we use any ansible role. ஓகேவா? You can specify variables for the network role with where I think we are recording போயிட்டு தான் இருக்கு. ஓகே, ரெக்கார்டிங் போயிட்டு தான் இருக்கு. You can specify variables for network role with the vars class as the, okay, இது நம்மளுக்கு தெரியும். வேரியபிள்ஸ்லயும் போடலாம், குரூப் வேரியபிள்ஸ்லயும் போடலாம், ஹோஸ்ட் வேரியபிள்ஸ்லயும் போடலாம். So you can use any place to place the variables for the network role. ஓகேவா? ஓகேவா? அடுத்து பாமா. ஓகே, ஸோ அது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூசிங் நெட்வொர்க் ரோல், அது ஒரு ஆல்டர்னேட்டிவ். தென் using networking with modules. Okay, as an alternative to network system role, RHEL Ansible engine includes a collection of modules which support the networking configuration on a system. The NMCLI module supports the management of both network connection and devices. Okay, this module supports the configuration of both teaming and bonding of for network interface as well as IPv4 and IPv6 addressing. The following table is some of the parameters for the NMCLI module. So இங்க இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தது ஒரு ரோல் பத்தி, அந்த ரோலுக்கு நீங்க வேரியபிள் டிக்ளேர் பண்ணா மட்டும் போதும். பட் இங்க அடுத்து பார்க்கிறது மாடியூல் நேம் வந்து NMCLI. அந்த NMCLIக்கு few parameters இங்க கொடுத்துருக்கான். ஸோ சிமிலர்லி கைண்ட் ஆஃப் கொஞ்சம் சின்டாக்ஸ் தான் மாறும், பட் இன்புட்ஸ் எல்லாம் கோயிங் டு பி சேம் தான். ஸோ இது வந்து டாஸ்கா நீங்க கான்ஃபிகர் பண்ணணும். டாஸ்க் மாடியூல்
and for module all these parameters has to be given as input. Okay va, it's not a role. Okay va, அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். we know how to use a role தெரியும். ப்ளஸ் அடுத்து ஓகே அது ஒரு மாடியூல். ஓகேவா, இது NMCLன்ற ஒரு மாடியூல். ப்ளஸ் அடுத்த மாடியூல் பார்க்க போகிறது ஹோஸ்ட் நேம். ஓகேவா, ஹோஸ்ட் நேம் மாடியூல் செட்ஸ் த ஹோஸ்ட் நேம் ஃபார் மேனேஜ் ஹோஸ்ட் வித்வுட் மாடிஃபைங் தி ETC ஹோஸ்ட்ஸ். ஓகே, ஸோ ஹோஸ்ட் நேம் செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மாடியூல் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்குற மாடியூல் வந்து ஃபயர்வால் டின்ற மாடியூல். இந்த மாடியூல் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக பார்த்த பிளே புக் எக்ஸாம்பிள்லேயே ஃபயர்வால் டி பார்த்துருப்போம். ஸோ இங்கே திருப்பி அதை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக அது ஒரு மாடியூல்னு சொல்லி இங்கே வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபயர்வால் டி மாடியூல் சப்போர்ட்ஸ் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபயர்வால் ஆன் மேனேஜ் ஹோஸ்ட்ஸ். தெரியும் நமக்கு ஆல்ரெடி. ஃபயர்வால் டி வித் சர்வீஸ் டு பி மேனேஜ் பெர்மனெண்ட்டாக எனேபிள் பண்ணணுமா? எஸ். ஸ்டேட் வந்து இந்த ரூல் எனேபிள் இருக்கணுமா? எஸ். அதெல்லாம் இங்கே. அடுத்து this task configure the ETS 0 in external firewall D zone. இங்க வந்து zone இது வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா firewall D ல ஒரு firewall CMD ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த கமாண்ட்ல நீங்க எல்லாத்தையும் பண்ணலாம். ஸோ சேம் டாஸ்க்கை வந்து இங்க எப்படி ஃபயர்வால் டி மாடியூல் வச்சு சொல்றது அப்படின்னு சொல்றான். ஸோ இங்க ஜோன் இது வந்து ETS 0 வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸா கான்ஃபிகர். தட் மீன்ஸ் அவுட் கோயிங் கனெக்ஷன்ஸ் பூரா இதுல இருந்து பாசிபிளா இருக்கும். ETS 0ல இருந்து பாசிபிளா இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு டாஸ்க் ஸ்னிப்பெட்டை கொடுத்துருக்கான். ஓகே, வேற இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபயர்வால் சிஎம்டி அந்த ஃபயர்வால் சிஎம்டியோட ஃபயர்வால் யூட்டிலிட்டியோட பாராமீட்டர்ஸ் எல்லாமே. ஸோ தி சேம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆன்சிபிள் மாடியூல் ஆல்சோ. ஆன்சிபிள் மாடியூல்லையும் ஃபயர்வால் டின்ற மாடியூலுக்கு இந்த மாதிரி எந்த இன்டர்ஃபேஸ் எந்த போர்ட்டு ரிச் ரூல் அப்படின்றது ஃபயர்வால் சிஎம்டியால் எழுத முடியாத ரூல்ஸை வந்து நம்ம கைண்ட் ஆஃப் ஐபி டேபிள்ஸ் ரூல்ஸை வச்சு நம்ம ரிச் ரூலாக நம்ம பாஸ் பண்ணலாம். அது எந்த சர்வீஸ், சோர்ஸ் யாரு, ஜோன் யாரு, ஸ்டேட் ஷுட் பி எனேபிள் ஆர் டிசேபிள், அடுத்து டைப் ஆஃப் நெட்வொர்க் கனெக்ஷன், இது எல்லாமே என்னது பாராமீட்டர்ஸ் ஃபார் அந்த ஃபயர்வால் டி மாடியூல். ஸோ இங்கே 3 மாடியூல் பார்த்துருக்கோம். 1 NMCLI, 2 ஹோஸ்ட் நேம், 3 ஃபயர்வால் டி. ஐ திங்க் திஸ் ஷுட் பி தி லாஸ்ட் டிஸ்கஷன் நினைக்கிறேன். ஓகே, என்ன சொல்ல போறான்? ஃபேக்ட்ஸ். ஸோ இங்கே ஃபேக்ட்ஸ்ன்றது ஒரு பெரிய கடல். அந்த கடலுக்குள்ள இருக்க சின்ன சின்ன பகுதி அங்கங்கே எக்ஸ்பிளைன் பண்றான். ஸோ ப்ரீவியஸ் செக்ஷன்ல வந்து ஃபேக்ட்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ் பார்த்தோம். இங்கே Ansible ஃபேக்ட்ஸ் ஃபார் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன். ஓகேவா, Ansible uses facts to retrieve information to the control node about the configuration file. நமக்கு தெரியும் ஆல்ரெடி. You can use the setup Ansible module to retrieve all the Ansible facts. அதுவும் தெரியும். how to retrieve the facts அதுவும் தெரியும். All network interface for managed hosts are available under Ansible interfaces. So Ansible interfaces element or அந்த particular entity கீழே அனைத்து network interface for managed hosts are available. Okay, you can use the gather subset network parameter for setup module to restrict the facts to those included in the network subset. என்ன சொல்றான்? You can use the gather subset network parameter for the setup module to restrict the facts to those included in network subset. Okay, the filter option for the setup module supports fine-grained filtering based on cell style. Okay, Ansible interfaces gather subset network. அதாவது ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்னு என்ன சொல்ல வரான் அப்படின்னா, Ansible ஃபேக்ட்ஸ்ல நீ எல்லா ஃபேக்ட்ஸையும் கலெக்ட் பண்ணாம நெட்வொர்க் ஃபேக்ட்ஸை மட்டும், அந்த சப்செட்டை மட்டும் கலெக்ட் பண்ணு. அதுலயும் Ansible இன்டர்ஃபேஸஸ்ன்ற எலமெண்ட்டை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க. ஓகேவா, Ansible இன்டர்ஃபேஸஸ். இங்க எனக்கே டவுட் இருக்கு. இன்கேஸ் இப்போ சிஸ்டம்ல மோர் தேன் ENS3, ENS4, 5, 6 அந்த மாதிரி டிவைசஸ் இருந்து அதுல Ansible மேனேஜ்டா மற்ற டிவைசஸ் இல்லைன்னா அதெல்லாம் இங்க காட்டுமா என்னன்னு சரியா தெரியல எனக்கு. அதை வேணா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ Ansible facts whether it is going to gather all interfaces இல்ல only இந்த devices managed by either NMCLI or இந்த நெட்வொர்க் ரோல் அதுவான்றது எனக்கு கரெக்டா இங்க சொல்லல. ஏன்னா இங்க சொல்றது இந்த எக்ஸாம்பிள்ல சொல்றது பாத்தீங்கன்னா ஆல் மேனேஜ் வாஸ் அவைலபிள் எங்கேயோ சொல்லியிருந்தானே ஆல் தி ஃபேக்ட்ஸ் ஆல் நெட்வொர்க். ஓகே, all network interfaces for a managed hosts. Okay, that means it is not only என்னது Ansible மேனேஜ் பண்ற இது கிடையாது, எல்லா இன்டர்ஃபேஸும் தான். all network interface for a managed host, that means all interface. ஓகேவா, அது Ansible மேனேஜ் பண்ணதோ பண்ணலையோ. கொஞ்சம் வாய்ஸ் லோவா இருக்குங்க வாய்ஸ். இப்ப கேக்குது. இப்ப இந்த ஃபில்டர் ஆப்ஷன் வந்து இந்த கமாண்ட் லைன்ல தான் இப்ப Ansible -m செட்டப்ல ஃபில்டர் ஆப்ஷன்
ஆமா ஆமா இதே இது பிளே புக்ல எழுதும்போது எல்லா பேக்ஸும் தான் எடுத்துரும். இல்ல பிளே புக்லயும் இருக்கும். இது பிளே புக்லயும் இருக்கும், இல்லாம இருக்காது. ஏன்னா நீங்க கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸ் இங்க கொடுக்குற நீங்க ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பிளே புக்லயும் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா மாடியூல் வந்துருச்சு அப்படின்னா மாடியூலோட ஆர்குமெண்ட் நீங்க ஆன்சிபிள் டாக் செட்டப் அடிச்சு பாருங்க. அதுல உங்களுக்கு இதுக்கான எக்ஸாம்பிள் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இது மாடியூல்ன்றது செட்டப்ன்றது ஒரு மாடியூல். அந்த மாடியூலோட ஆர்குமெண்ட்ஸ். ஸோ வாட் எவர் இஸ் த ஆர்குமெண்ட்ஸ் எவ்ரிதிங் கேன் பி யூஸ்ட் இன் ஆன்சிபிள். அந்த சிஎல்ஏலையும் யூஸ் பண்ணலாம் அண்ட் இட் கேன் பி யூஸ்ட் இன் ஆன்சிபிள் பிளே புக். ரெண்டுலையுமே யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிளே புக்லயுமே இந்த ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தது. அதுக்கான தேவை வரலாம இருந்திருக்கலாம். இல்லைன்னா செட்டப் மாடியூல் இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருந்திருக்கும். எல்லா மாடியூல்லையும் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் பாக்குறது இல்லையா எல்லா இடத்துலயும். ஓகேவா? பிளே புக் ரெண்டுமே இந்த மாதிரி இந்த ஃபில்டர் ஆப்ஷன் மட்டும் எனக்கு போதும்னு. ஆமாங்க, அதான் நான் சொல்றேன். நான் எல்லா மாடியூலுக்குமே வந்து மோர் தென் லைக் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். அது ஸோ இங்க வந்து நம்ம ஒரு இந்த ஏன்னா இங்க ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு நம்மளுக்கு. ஒரு 3வது தடவை இப்ப நம்ம வந்து இதை பாக்குறோம். இப்ப இந்த செட்டப் ஐ மீன் இந்த கேதர் ஃபேக்ட்ஸை பாக்குறோம். அதனால இந்த செக்ஷன்லாம் யூஸ் பண்றான், அந்த ஃபில்டரை யூஸ் பண்றான். ஓகேவா? Okay, next. Okay, the previous command shows that 3 network interfaces are available on the managed host. Loopback for ENS3, ENS4. You can retrieve additional information about the configuration for a network interface with the Ansible nickname filter for the setup module. For example, to retrieve the configuration for ENS4 network interface, use Ansible _ENS4. ஸோ ENS4ன்றது நிக் நேம். இங்க அந்த நிக் நேம் எடுத்தோம்னா அந்த நிக்க பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்க உங்களுக்கு வருது. ஸோ ஒரே ஒரு நிக்க பத்தின இன்ஃபர்மேஷன் Ansible ENS4ஓட இன்ஃபர்மேஷன், அது எந்த டிவைஸ், IPv4 அட்ரஸ் என்ன, IPv6 என்ன, மேக் அட்ரஸ் என்ன, அது எல்லாமே இங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் லிஸ்ட் ஆகுது. உங்களுக்கு பேசிக்கலி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு IF கான்ஃபிக் இல்லைன்னா IPA அந்த கமாண்ட்ஸ்ல கூட உங்களுக்கு லிஸ்ட் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன். ஓகேவா? The previous command displays additional configuration like the IP address configuration for both IPv4 and IPv6 associated and type. The following table is some of the available facts for network subset. Okay. Ansible DNS, all Ansible domain. இது எல்லாத்தையும் நீங்க ஐ திங்க் இந்த மாதிரி ஃபில்டர்ல கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க யூஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த ஃபில்டர்ல ஓகே நெட்வொர்க் கீழே இருக்க ஃபில்டர்ல Ansible ENS4னு போட்டோம்ல, சிமிலர்லி Ansible DNS, domain, all IPv4, all host, all FQDN இது எல்லாத்தையும் நீங்க வந்து நீங்க லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் தனியா. ஓகேவா? இதெல்லாம் எங்க தேவைப்படும் உங்களுக்கு அப்படின்னா, ஒரு 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 டாஸ்க் பண்ண போறோம். அந்த டாஸ்க்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப் சர்வர் கான்ஃபிகரேஷன் பண்ண போறோம். அந்த வெப் சர்வர் கான்ஃபிகரேஷன்ல பிரைமரி ஐபி அட்ரஸ் தேவைப்படும் உங்களுக்கு. பிரைமரி ஐபி அட்ரஸ் மீன்ஸ் அந்த ETH1ல லிசன் பண்ணணுமா, ETH2ல லிசன் பண்ணணுமா, இல்ல ENS3, ENS4 எந்த டிவைஸ்ல லிசன் பண்ணணும்ன்ற ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு என்ன ஐபி அந்த மேனேஜ் ஹோஸ்ட்ல இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ தெரியாது மீன்ஸ் வேரியபிளா நம்ம அதை ஃபார்ம் பண்ணி ஸ்டாட்டிக்கா கொண்டு போகணும். ஸோ இது எல்லாமே டைனமிக்கா அந்த நோட்லயே கலெக்ட் பண்ணி நம்ம அந்த கான்ஃபிகரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேக்ட்ஸ்ல இருக்க இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ENS4ஓட IPv4 அண்ட் IPv6 அட்ரஸ் எனக்கு வேணும் டு கான்ஃபிகர் எனி அப்பாச்சியோ இல்லை என்ஜினெக்ஸோ. அந்த கான்ஃபிகரேஷன்ல லிசன் அட்ரஸ்க்கு தேவைப்படுற அட்ரஸா நம்ம எடுக்கணும் அப்படின்னா இங்க இருந்து நம்ம ஃபேக்ட்ஸ்ல இருந்து ஈஸியா கேதர் பண்ணிக்கலாம். ஓகே அவ்வளவுதான். இந்த செக்ஷன் முடியுது. இதோட சாப்டர் 10 முடியுது. ஓகேவா? முன்னாடியே சொன்ன மாதிரி சாப்டர் 10 வரைக்கும் ஷுட் பி இன்ஸ்ட்ரக்டட் பை சம் ஒன். சாப்டர் 11 வந்து காம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூ. காம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூன்றது ஒரு 3 லேப் இருக்கும். அந்த 3 லேப்ல வாட் எவர் வி ஹவ் டிஸ்கஸ்ட் இன் ஆல் சாப்டர்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு டாஸ்க்ஸா இருக்கும். இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லேப்ஸா இருக்கும். சரியா? ஸோ இப்போ நீங்க ஃபர்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஸ்கிப் ஆல் த கைடட் எக்ஸசைஸ் ஆர் யூ கேன் ஸ்டில் டூ இட். நீங்க இந்த ஒரு ஆட்டோமேட்டிக் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டாஸ்க் இந்த லேபை கவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த இப்போ பார்த்த எல்லாமே கவர் ஆயிரும். பேஜ் 466ல இருக்கு. கிரியேட் அண்ட் எக்ஸிக்யூட் வெப் சர்வர் ஹோஸ்ட் குரூப் பிளேபுக் கான்ஃபிகர் எம் ரெபாசிட்டரி கான்ஃபிகர் பண்றோம். அடுத்து வெப் சர்வர் ஹோஸ்ட் குரூப்ல வெப் அட்மின் குரூப் யூசர்லாம் கிரியேட் பண்ண சொல்றான். நெக்ஸ்ட் LVVG வந்துடுது. பிளஸ் கிரான் டிஸ்க் யூசேஜ் கிரான் ஒன்று கிரியேட் பண்ண சொல்றான். அடுத்து கிரியேட் அண்ட் எக்ஸிக்யூட் ஆன் வெப் சர்வர் பிளேபுக் விச் இன்க்ளூட் நெக்ஸ்ட் சிஸ்டம் ரோல் நெட்வொர்க். ஓகே ஒரு சிஸ்டம் ரோல் நெட்வொர்க் வந்து இந்த நெட்வொர்க்கை கான்ஃபிகர் பண்ணணும் ஆன் ENS4.
அடுத்து அவ்வளவுதான். ஸோ ஓகே, இந்த 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 டாஸ்க் எல்லாம் உங்களுக்கு வருது. ஓகேவா, மோஸ்ட்லி எல்லா டாஸ்க்கும் கவர் ஆயிரும். ஐ திங்க் இந்த ஃபயர்வால் டி, அப்புறம் சிஸ்டம் சிடிஎல், சிஸ்டம் டி இதெல்லாம் இதுல வராது. ஏன்னா இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இல்ல வருதான்னு தெரியல எனக்கு. ஸோ இது அதெல்லாம் ஆக்சுவலா ஸ்ட்ரெஸ் பண்ணல இந்த கொஸ்டின்ல. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காது. இந்த நம்ம எதெல்லாம் இப்போ இந்த சாப்டர்ல யூனிக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ணோமோ அதெல்லாம் இந்த லேப்ல உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகேவா. ஸோ எனி டவுட், இப்போ எதுவும் டவுட் இருக்கா? இந்த ப்ரீவியஸா பார்த்த செக்ஷன்ல டவுட் இருக்கா? ஒரு 4-5 நெட்வொர்க்கிங் மாடியூல்ஸ் பார்த்தோம், பிளஸ் ஒரு நெட்வொர்க் ரோல் பார்த்தோம் நம்ம. ஓகே, இஃப் நோ டவுட்ஸ் நீங்க இந்த லேபை கண்டினியூ பண்ணுங்க. லேப் வந்து பேஜ் 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 466. ஓகேவா. ஹலோ. ஓகேங்க, லேப் கண்டினியூ பண்ணுங்க. நான் வாட்ஸ்அப்ல பிங் பண்ணுங்க. நான் இந்த மீட்டிங்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகுறேன். வாட்ஸ்அப்ல பிங் பண்ணுங்க எனக்கு. ஓகே, மீட்டிங் will end in 10 minutes. ஓகே, we still have 10 minutes. If any doubt, இப்போ நான் இன்னும் வெயிட் பண்றேன். இப்போ டவுட் உங்களுக்கு இருக்குன்னா, இல்லைன்னா மீட்டிங்ல டிராப் ஆயிடலாம். நீங்க ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம வந்து ஓகே, நான் வாட்ஸ்அப்ல ஆக்டிவா இருப்பேன். நீங்க வந்து எனக்கு நீங்க எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ப்ளீஸ் டிஸ்கிரைப் இட் கிளியர்லி அண்ட் ப்ளீஸ் ஷேர் சம் வீடியோ ஆர் சம் போட்டோ ஏதாவது ஷேர் பண்ணுங்க அதுல. அப்பதான் கொஞ்சம் குயிக்கா போகும். சரியா. ஐ டோன்ட் திங்க் எனி இது வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் நிறையா. ஓகே, ஸ்டில் இஃப் சம்திங் யூ கேன் கான்டாக்ட் மீ த்ரூ வாட்ஸ்அப். ஐ வில் பி ஆக்டிவ் இன் வாட்ஸ்அப். ஓகே. ஓகே ஜி, இந்த மீட்டிங் ரெக்கார்ட் பண்ணீங்களா? அது எங்க சேவ்? அதெல்லாம் யூடியூப்க்கு போயிடும். அவரோட சுரேஷோட சேனல் ஒன்று இருக்கும், அதுல போடுவேன். பட் தெரியல இதுல இத போடுறாரா இல்லையான்னு தெரியல. அதர்வைஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் கூட பண்ண சொல்றேன். என்னங்க? நான் வேணா பார்த்து சொல்றேன். இந்த ரெக்கார்டிங் நான் வச்சிருக்கேன். ரெக்கார்டிங்ல என்ன இருக்குன்னு பார்த்து சொல்றேன். அனுப்புற மாதிரி பாத்துச்சு. எங்க கூட நின்று அவர் வரல, அதுக்கு அனுப்பி அவருக்கு மட்டும் இண்டிவிஜுவல் அனுப்பிச்ச அப்புறம் ஓகே. ஓகே ஓகே, வாட்ஸ்அப்ல மட்டும் ஷேர் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே, பார்க்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து ஓகே, நான் சுரேஷ் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகேங்க ஓகேங்க, தேங்க் யூ, பை. தேங்க்ஸ் ப்ரோ.